வைக்காதீங்க, குடியாருங்க. அன்பார்ந்த கொடுங்க பெரியவர்களோ தாய்மார்களோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளோ மைக் மைக் மன மைக் கொடுங்க. பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான மனிதர்களுக்காக நாம் எல்லாம் வெற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த மனிதரை வெற்றி பெற செய்தால் நாமே வெற்றி அடைந்தது போல கூடிப்பு நமக்கு தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஓய்வடையா உழைப்பாளி, உண்மையான மனிதன், புரட்சி தலைவி அம்மா அவருடைய முழு அன்பை பெற்றவர், முழு மதிப்பை பெற்றவர். தமிழக மக்களை எப்பொழுதும் எங்கேயும் விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய முதலமைச்சராக நமக்காக வேறு வேறு காலகட்டத்தில் பணி செய்த ஒரு அற்புதமான மனிதர் நம்ம முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். சாதாரணமா நிக்கலீங்க ஓபிஎஸ் ஐயா, நீங்க சாதாரணமா நிக்கலீங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி நின்று கொண்டிருக்கின்றார். ராமநாதபுரத்தில் நம்மை நம்பி இங்கே வந்து பலாப்பழ சின்னத்துல இவிஎம் 2வது மிஷின்ல 22வது பட்டன்ல நம்மை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார். ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும், நாம் எல்லோரும் கூட இவிஎம் மிஷினை போய் பார்ப்போம், 2வது இவிஎம் மிஷினை பார்ப்போம், 22வது பட்டனை கரெக்டா தொடாவி பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்து நாம் வெற்றி பெற்றதை போல் நாம் பூரிப்படையோம் என்பது அண்ணன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு முழுமையாக தெரியும். அன்பு சொல்றேன், அன்பு சொல்றேன். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதியை மிகவும் பிடிக்கும் என்றால் அந்த பட்டியலில் முதல் ஆளாக ஓபிஎஸ் அவர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய பண்பு, அவருடைய எளிமை, ஏழை மக்களுக்காக அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மா அவருடைய முழு நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுக்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் இன்றைக்கு வெற்றி நிச்சயம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியவில்லை. ராமநாதபுரத்தில் பலாப்பழ